வெல்கம் டு விஎல் அகாடமி. நம்ம இந்த வீடியோல பேங்க் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 7 and 8 நம்ம பார்க்க போறோம், which is in page number 12.101. ஸோ இப்போ இதுதான் 7th ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ் டிஸ்கவுண்டட் 50 lakh rupees. ஓகேவா? அவுட் ஆஃப் தட் ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஓப்பனிங் ரிபேட் அப்படின்னா போன வருஷமே இந்த வருஷத்துக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. தட் இஸ் போன வருஷம் வந்து அது க்ளோசிங் ரிபேட்டாக இருக்கும். அது இந்த வருஷத்துக்கு எடுத்துட்டு வரப்போ தட் இஸ் ஓப்பனிங் ரிபேட். அப்போ இந்த வருஷத்துக்கான அமௌண்ட்டாக அது மாறிடுது. ஓகேவா? போன வருஷம் அதை வாங்கி கையில் வச்சிருக்காங்க, அதை வந்து ரிபேட்டுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது இந்த வருஷத்துக்கு வரப்போ அது வந்து டிஸ்கவுண்ட் ஏர்ன்டாக இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த வருஷம் பில் போட்டு இந்த வருஷமே இன்ட்ரெஸ்ட் பீரியட் முடிஞ்சு நம்ம ஏர்ன் பண்ண டிஸ்கவுண்ட் இஸ் 1,50,000 rupees. பியாண்ட் தட் என்னன்னா இந்த 3 பில் இருக்கு இல்லையா, இந்த 3 பில் மட்டும் இந்த வருஷமும் இருக்கும், அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆகும். ஓகே, அப்ப இந்த 3 பில்லுக்கான டிஸ்கவுண்ட் இந்த வருஷம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண போறோம், அடுத்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட்டை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போறது இஸ் கால் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஓகே, அண்ட் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸும் நாம என்டர் பண்ணணும். அண்ட் வி ஹாவ் டு ஷோ ஹவ் இட் அப்பியர்ஸ் இன் பேங்க்ஸ் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும்னா கரண்ட் இயர் பீரியட் எவ்வளோ அண்ட் ரிபேட் பீரியட் எவ்வளோ. நம்ம யூஸ்வலா ப்ரீவியஸாக நம்ம சின்ன அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதில் வந்து நம்பர் ஆஃப் டேஸை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் இது வந்து மந்த்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம மந்தாவே எடுத்துக்கணும். ஓகே, அண்ட் மோர் ஓவர் நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் பேஸ் பண்ணோம் அப்படின்னா வி ஆர் நாட் கெட்டிங் தி புக் ஆன்சர். அதை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எப்படி மண்டே உடைச்சு போட்டாலும் ஐ எம் நாட் கெட்டிங் தி புக் ஆன்சர். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மந்த் பேஸாவே எடுத்துட்டேன். ஸோ அப்படி எடுக்கிறப்போ இந்த பில் போட்ட டேட் என்னன்னா அக்டோபர் 10th. ஸோ அக்டோபர் டேர்ம் இன் மந்த்ஸ் வந்து 4 months. அப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 months வந்து இந்த வருஷத்தோடது, அண்ட் ஜான்வரி 4th month அடுத்த வருஷத்தோடது. இப்போ நவம்பர் 15th பில் போட்டுட்டு அதோட டேர்ம் இன் மந்த்ஸ் 3 monthsக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த 3 monthsல நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து இந்த வருஷத்தோடது, அண்ட் ஜான்வரி இஸ் அடுத்த வருஷத்தோடது. தட் இஸ் ரிபேட் பீரியட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 20th. டிசம்பர் 20th டேர்ம் இன் மந்த்ஸ் வந்து 2 monthsக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதில் இந்த வருஷம் வந்து டிசம்பர் மந்த் அண்ட் அடுத்த வருஷம் ஜான்வரி மந்த், இந்த 2 month தான். ஓகே, ஸோ ரிபேட் பீரியடுங்கிறது எல்லாத்துக்குமே 1 month. ஓகே, வித் திஸ் நாம என்ன பண்ணணும், அந்த ரிபேட் பீரியடை வச்சு நாம ரிபேட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ரிபேட் பீரியட் இஸ் 1 month. ரிபேட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 12%. அண்ட் அமௌண்ட் இஸ் 1 lakh. பில்லோட அமௌண்ட் 1 lakh. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அடுத்த வருஷத்துக்கானது போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh into 12 by 100 into 1 by 12. ஸோ 12% into 1 month. ஸோ அது வந்து 1000 rupees. அடுத்தது வந்து 1 lakh into 10% into 1 by 12, 1 month. So that is 833. அதுவே 5 lakh into 11 by 100, 11%ங்கிறதுனால 11 by 100 into 1 by 12. So that is 11,224 rupees. இதை டோட்டல் பண்றப்போ will get 15,057 rupees. ஓகே, அடுத்தது அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா being the discount received from bills discounting. ஓகேவா, டோட்டலா இந்த வருஷத்துக்கான டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் 1,55,000. இது எப்படி வந்ததுங்கிறத நான் ஸ்கெடியூல் 13ல காமிச்சிருக்கேன். தட் இஸ் ஃபோர்த் கம்மிங் ஸ்லைடில் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 இந்த வருஷம் நம்ம ரிசீவ் பண்ண டிஸ்கவுண்ட். அதில் ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், அதாவது போன வருஷம் நம்ம ஏர்ன் பண்ண டிஸ்கவுண்ட் விச் கம்ஸ் அண்டர் திஸ் இயர், அதை வந்து நம்ம இந்த வருஷத்துல ஆட் பண்ணோம். தட் இஸ் 20,057 rupees. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல 20,057 rupees கொடுத்துருக்காங்களா, தட் இஸ் ஓப்பனிங் ரிபேட். அதை தான் நாம இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை வந்து இங்க டோட்டல் பண்றப்ப வில் கெட் 1,70,057 rupees. அதுல க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், இது வந்து நம்ம இந்த டேப்லெட் ஃபார்ம்ல கால்குலேட் பண்ணது 15,057 rupees. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்றோம், ஏன்னா இது அடுத்த வருஷத்துக்கானது. ஓகே, ஸோ அதை லெஸ் பண்றப்ப வில் கெட் 1,55,000 rupees. அதை தான்
இந்த ஜர்னல் என்ட்ரில நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் earned account data to rebate on bills discounted. இந்த வருஷம் we have earned this discount 15,057 rupees. பட் அந்த டிஸ்கவுண்ட் எங்க போகும் அப்படின்னா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிற பாக்ஸுக்கு போகுது. அதனால ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது நம்ம பிஸ்னஸ்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதுனால டிஸ்கவுண்ட் ஏர்ன்ட டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, பீயிங் ரிபேட் கேரிட் ஃபார்வர்ட். அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் earned account data to ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இந்த வருஷத்துக்கான டோட்டல் டிஸ்கவுண்ட்டை காட்டணும் இல்லையா? ஆல்ரெடி 1,50,000 நம்ம டிஸ்கவுண்ட் earn பண்ணியிருக்கோம். பியாண்ட் தட் ரிபேட் பீரியட்ல, அதாவது அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து இருக்கிற அந்த 3 பில்லுல இந்த வருஷத்துக்கான டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ டோட்டல் டிஸ்கவுண்ட் நம்ம earn பண்ணது 1,50,000. அதுல வந்து அந்த 3 பில்லுக்கான ரிபேட் பீரியட் வந்து 15,057 rupees. அது லெஸ் பண்றப்ப வில் கெட் 1,34,943 rupees. இதுதான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டுவோம். ஓகே, ஸோ வித் திஸ் ஜர்னல் என்ட்ரி இஸ் ஓவர். அடுத்தது ஸ்கெடியூல் 13 இன்ட்ரெஸ்ட் earned. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்கெடியூல் 9ல பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்சஸ். ஸோ அட்வான்சஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அடுத்த வருஷத்துக்கானதும் சேர்த்து இந்த வருஷம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 15,057 rupees. அடுத்தது ஸ்கெடியூல் 5ல அதர் liabilities. ஸோ ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இது வந்து இந்த அட்வான்சஸ் அசெட் சைட் போகும். ஓகே, இது வந்து அதர் liabilities கீழே வரும். ஏன்னா இந்த வருஷம் நம்ம earn பண்ணியிருந்தாலும் we are liable towards next year. அடுத்த வருஷம் இந்த அமௌண்ட்டை நம்ம டிஸ்கவுண்ட் earnedங்கிற பாக்ஸ்குள்ள வச்சே ஆகணும். ஓகே, ஸோ அதனால இது வந்து நம்ம அதர் liabilitiesலயும் காட்டுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கம்ப்ளீட் ஃபார்மேட்ல காட்ட முடியாது. எந்தெந்த ஸ்கெடியூல்ல வரோங்கிறது மட்டும் நான் இங்க காமிச்சிருக்கேன். அது நீங்க பேலன்ஸ் ஷீட்ல வரணும்னா தட்ஸ் வெரி ஈஸி. ஜஸ்ட் பர்டிகுலர்ஸ் அண்ட் ஸ்கெடியூல் போட்டு அந்த ஸ்கெடியூலுக்கு நேரம் நீங்க இந்த வேல்யூ என்டர் பண்ணாலே போதும். ஓகே, இல்ல இங்கேயே வந்து அட்வான்சஸ் பிராக்கெட்ல பேலன்ஸ் ஷீட்னு போட்டுக்கோங்க. பட் உங்க ப்ரொஃபசர் எப்படி சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. whereas I have stopped with this. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எய்த் ப்ராப்ளம். இங்க எய்த் ப்ராப்ளம்லயும் அதே டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் திங் இஸ் we have to pass the necessary journal entries adjusted the above and show rebate on bills discounted account and interest and discount in the ledger of the ledger account நாம create பண்ணோம். Okay, same thing has given with some changes. Interest and discount வந்து நமக்கு இருக்கு 1,96,62,400 rupees. Rebate on bills discounted இது வந்து opening rebate, that is 65,040, and bills discounted and purchased அது வந்து 67,45,400. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல 1,50,000 பார்த்தோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் இந்த 67,45,400. ஓகே, இதுல வந்து it is ascertained that proportionate discount not yet earned on the bills discounted which will mature during 2020 amounted to 92,760 rupees. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா நாம இந்த டேபிள் எல்லாம் போட்டு இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சு இந்த 15,057 போட்டிருக்கோம்ல, அது மாதிரி எல்லா கால்குலேஷனும் முடிஞ்சது போக கடைசியா நமக்கு வந்தது 92,760. ஓகேவா, இங்க டைரக்டாவே போட்டுட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ இங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட். இதுல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம என்ன அமௌண்ட் காட்டுவோம் அப்படின்னு, ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இஸ் தேர், தட் இஸ் 65,050 rupees. இது ஓப்பனிங் ரிபேட். இந்த ஓப்பனிங் ரிபேட்ல ஆட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட். இந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 1,96,62,400. ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட லெஸ் க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு ஃபைனலாக கிடைச்ச ஆன்சர் 92,760. அதை தான் நாம் இங்கே லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெஸ் பண்ணது போக we got 1,96,000 sorry 1,96,34,680 rupees as discount and interest which has to be shown in profit and loss account. ஓகே, ஸோ இது கால்குலேஷன் முடிஞ்சது. அடுத்தது வந்து ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஜேர்னல் என்ட்ரி தான் வருது. தட் இஸ் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ என்னன்னா போன வருஷம் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரிபேட்டுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் அது. போன வருஷம் வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிற பாக்ஸ்குள்ள இருந்தது. ஓகே, விச் இஸ் இன்சைட் தட் பாக்ஸ். அதை நாம எங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ அந்த பாக்ஸ்குள்ள இப்போ இருக்கு. அதை வந்து நாம இப்போ
இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்ங்கிற பாக்ஸ்க்குள்ள அந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்ங்கிற பாக்ஸ்க்குள்ள எடுத்துட்டு போறோம். ஸோ அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம என்னன்னா, ஒரு அமௌண்ட்டும் ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு வைக்கிற மாரி. இந்த பாக்ஸ்ல இருந்து அந்த பாக்ஸுக்கு போகுது அப்படின்னா, இந்த பாக்ஸ்ல இருந்ததுன்னா, அந்த பாக்ஸோட பேர டெபிட் பண்ணணும். அதுலேருந்து எடுத்து இன்னொரு பாக்ஸ்க்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா, எந்த பாக்ஸுக்கு கொண்டு போறோமோ, அந்த பாக்ஸோட நேம நாம கிரெடிட் பண்ணணும். அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா நம்ம கையில இருக்கிற ஒரு காசும் வந்து ஒரு பர்ப்பஸ்க்கு தான் செலவு பண்ணணுங்கிறத நம்ம கிளியரா நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு காமிக்கணும். ஸோ அதனால தான் இந்த ஜர்னல் என்ட்ரீஸ் எல்லாமே. ஸோ இங்க வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிற போன வருஷத்து பாக்ஸ்க்குள்ள இருக்குது. அதனால அந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட டெபிட் பண்ணிட்டு, இப்போ வந்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு வர்றோம். வர்றப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற அமௌண்ட் எடுத்து எதுக்குள்ள வைக்கணும்? இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்குள்ள வைக்கணும். ஓகே. அது எவ்வளோன்னா ₹65,040. அடுத்தது வந்து க்ளோசிங் ரிபேட்க்கானது. ஸோ அது வந்து எங்க இருந்ததுன்னா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட். ஓகேவா? டோட்டலா அவங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் இது பண்றப்போ, இந்த 92,760 அதுக்குள்ள இருக்கு. ஆனா, அந்த அமௌண்ட் எங்க போகணும்? அந்த வருஷத்த பொறுத்தவரை ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் பாக்ஸ்க்குள்ள போகணும். அடுத்த வருஷம் தான் அது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்க்கு போகும். ஓகே. இந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்குள்ள இருந்து, அத எடுத்து ரிபேட்க்குள்ள போகும். அதனால ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இஸ் கிரெடிட்டட். ஓகே. ஸோ தட் இஸ் 92,760. இப்ப இது 2க்கும் என்ட்ரி போட்டாச்சு. இப்ப ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் அதுல வந்து அ இந்த ஒரு இத பத்தி தான். இப்ப வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 1,96,62,400 இங்க இருக்குல்ல. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து இது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே. ஸோ அந்த பேலன்ஸ தான் நாம இங்க போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப 2 ஜர்னல் என்ட்ரி வருதா? ஒன் இஸ் பை ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். தி அதர் ஒன் இஸ் டூ ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஸோ அந்த அமௌண்ட்ட 2 பக்கமும் போட்டுக்கிறோம். ஓகே. டெபிட்ல இருந்த அமௌண்ட்ட வந்து நாம இங்க கிரெடிட் சைட்ல பைன்னு போட்டு ₹65,040 காமிச்சிருக்கோம். அதே வந்து இங்க 2 ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 92,760ங்கிறத இங்க டெபிட் சைட்ல காமிச்சிருக்கோம். ஓகே. இப்ப 2 சைடும் டோட்டல் பண்றப்போ வில் கெட் த பேலன்சிங் ஃபிகர் அஸ் பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 1,96,34,34,680. So grand total on both the side is 1,97,27,440 rupees. Okay, with this ledger is over. இதோட eighth problem over ஆகுது. And I think I forgot to change the problem number over here. This is other exercise problem number 8. Almost video முடியுது. அதனால kindly adjust. This is problem number 8. Okay. And இந்த ஸ்லைட்லயும் நான் மாத்தல. இங்க மட்டும் நான் மாத்திருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்லைட் மட்டும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட். இது வந்து அதர் எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் நம்பர் 8. ஓகே. ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஒன்ஸ் அகைன்.